இப்போ பட்டன் பீஸ் கொடுத்துக்கலாம். இப்படி வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். மேலே நம்ம கழுத்து பீஸ் கொடுப்போம், அதனால் வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் அடிச்சுட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் பீஸ் ஒன்று, ஒரு 2/2 இன்ச்சுக்கு ஒரு பீஸ். இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். பட்டன் பீஸ்னால ஒரு மடிப்பு போதும். நம்ம கொக்கின்னா அந்த இடத்துல 2 தடவை மடிக்கணும். அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இது மாதிரி. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து நம்ம பெரிய பீஸை கொடுக்கணும், ரைட் சைடு வந்து சின்ன பீஸை கொடுக்கணும். இப்போ இந்த 2/2 இன்ச்சு பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொடுக்குறோம். இந்த 1/2 இன்ச்சு பீஸை ரைட் சைடு கொடுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தையல் விட்டே வாங்க. இது மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் அளந்துக்கலாம். இது மாதிரி கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக அந்த தையலையும் வைங்க. வச்சுட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது, எங்கன்னா இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் ரைட் சைடு இதையும் அளந்துக்கலாம். இது மாதிரி எப்பயும் நீங்கள் பட்டன் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அளந்துக்குங்க. இதில் வந்து ஒரு பக்கம் கரெக்டாக வச்சுருக்காங்க அவங்க, ஒரு பக்கம் வந்து எக்ஸ்டர்னாக இருக்குது, அது மாதிரி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து வைக்கிறப்ப இந்த பக்கம் இல்லை, ஒரு பக்கம் இல்லை ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க அளவு ஜாக்கெட் அப்படி அடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த பக்கம் இல்லை, அப்போ வந்து இங்கே வந்து இதை 2ஆக பிரிச்சுக்கணும். இதை வந்து நம்ம பகுதியே அந்த சைடு தையல் வைக்கிறதுனால கொஞ்சம் இந்த பக்கம் விட்டுருவோம். விட்டுட்டு இதில் பகுதி 1/4 இன்ச்சு இங்கிட்ட அடிச்சுக்கலாம், 1/4 இன்ச்சு அந்த சைடு அடிக்கும்போது கரெக்டு கழுத்து பீஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அந்த பட்டன் பீஸ் கொடுத்துட்டு ப்ரிப்பேர்டு. ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஒரு பக்கம் வந்து நாங்கள் பீஸே இல்லை, அந்த லெவலுக்கு தான் அவங்க அளவு ஜாக்கெட்டு அளவு இருக்குது, அதனால் நம்ம வந்து அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு வந்து சின்ன பீஸ் கொடுக்குறேன்.
நீங்கள் 2 பக்கமும் அளந்துக்குங்க. கொக்கி வைக்கிற சைடாக இருந்தாலும் சரி, இதை பட்டன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நல்லா அளந்துட்டு, இப்போ ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது, ஒரு பக்கம் கூடுதலாக அளவு ஜாயிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம அதை சமமாக எடுத்துக்கலாம். இப்போ 1 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நம்ம அரை இன்ச்சு அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பெரிய பீஸ் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, அப்படியே ஃபுல்லாக இந்த தையல் மேலே கொண்டு வந்துடணும். தையல் இங்கே இருக்குது, இந்த தையல் மேலேயே கொண்டு வந்து இப்படி லெஃப்ட் சைடு பீஸை வந்து இப்படி வச்சு அடிச்சிடணும். அடிக்கிறது லெஃப்ட் சைடு, அதை வந்து இப்படியே இந்த தையல் மேலேயே வச்சுட்டு வந்துடுங்க. என்ன காலையில் படம் பார்த்துட்டு இப்போ ரைட் சைடு பீஸ், ரைட் சைடை நம்ம அப்படியே மடித்து விட்டுக்கிறோம். ஃபுல்லாக அப்படியே மடித்து உள் சைடு தையல் போட்டுக்கலாம். எப்பயுமே பட்டன் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்கழுத்தை அளந்து பார்த்துக்கணும். அளந்துட்டு இந்த சைடும் தையல் விட்டுக்கணும். இது வந்து காஜா வைக்கிற சைடு, ரைட் சைடு பீஸு. இதில் வந்து நம்ம இந்த ஓரத்துலையும் தையல் விடணும். இப்போ 2 பீஸையும் வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி இப்போ இதை 2 பீஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ மிச்சம் இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம கழுத்தெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கழுத்து பீஸ் கொடுக்கலாம். இது மாதிரி கழுத்தை அளந்து பார்த்துக்குங்க. இங்கிட்டு வந்து நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, அங்கிட்டு வந்து 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். அவங்க அளவு ஜாக்கெட்டில் அது மாதிரி வச்சுருக்காங்க, நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து